வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை எக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரவா குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சாஃப்டான டேஸ்டான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப் அளவு சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ இது கூட 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது கலருக்காகத்தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக திக்காகி பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரை பாகை கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ரவையை வறுத்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதில் பால் 3 கப் எடுத்துக்கிறேன். 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு பால் எடுத்துக்கணும். இப்போ நான் 1 கப் ரவைக்கு 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1/2 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கன்டினியூஸாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. பால்லையே ரவை நல்லா வெந்து திக்கான ஸ்டேஜுக்கு வரும். இப்போ பாருங்கள், ரவை பாலை நல்லா உறிஞ்சி கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது இன்னும் கெட்டியாகுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பால்லாம் வற்றி நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. ரவையும் நல்லா வெந்துருச்சு. பாத்திரத்தோடு ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை லைட்டாக ஆற விட்டுறலாங்க. இப்போ இது கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து சின்னதாக பால் சைஸுக்கு மாவு எடுத்து நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம ஜாமுன் ஃப்ரை பண்ணும்போது அது உடைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நீங்கள் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது ஜாமுனை போட்டிங்கன்னா ரவை அப்படியே உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடிக்கடி இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து வரும். நமக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் ஈவனாக உடையாமல் வெந்து வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குலோப் ஜாமுனை சர்க்கரை பாகில் சேர்த்துடலாங்க. சர்க்கரை பாகு வெது வெதுப்பாக இருக்கும்போது தான் சேர்க்கணும். உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆகிருச்சு. சர்க்கரை பாகில் நல்லா ஊறி குலோப் ஜாமுன் சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க.
இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா குலோப் ஜாமுன் டேஸ்ட்டாக சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.